ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாம்பன் பாலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜானது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு கடல்வழி பாலமாகும். 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த கடல் பாலத்தின் கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக பாலத்தின் நடுவில் திறக்கும் கத்திரி வடிவ தூக்குகள் அமைந்துள்ளன. இந்த தொடர்வண்டி பாலமானது ஏறத்தாழ 2.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும். 2010 மும்பையில் உள்ள பாந்த்ரா ஒர்லி கடற்பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவின் மிக நீளமான முதல் கடற்பாலம்னா நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் அமைஞ்சுள்ள இந்த பாம்பன் பிரிட்ஜ் தாங்க. இந்த பாம்பன் பாலத்தோட நூற்றாண்டு விழா 2014ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு இந்திய ரயில்வே அமைச்சகம் 25 கோடி செலவில் இந்த பாம்பன் பாலத்தை நவீனமாக்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2018 டிசம்பரில் பாலத்தின் தூண்கள் சிறிது பிளவு அடைந்ததை அடுத்து அதை சரி செய்வதற்காக தொடர்வண்டி இயக்கம் நிறுத்தப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2019 இருந்து ரயில்வே போக்குவரத்து தொடங்கி இருந்திருக்கு. 2020ஆம் ஆண்டில் இந்திய அரசு பழைய பாம்பன் பாலத்தின் அருகே 50 கோடி செலவில் புதிய பாலம் கட்டப்படும் என அறிவித்தது. இந்த பாம்பன் பாலம் தான் இந்திய பெரும் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கிற பாலமாக இருக்குது. புதிய பாம்பன் பாலம் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது. இது இந்தியாவின் முதல் செங்குத்து லிஃப்ட் ரயில்வே கடல் பாலமாக மாறும். புதிய பாலம் சுமார் 2.2 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். மேலும் கடல் மட்டத்திலிருந்து 22 மீட்டர் உயரத்திற்கு அதை உயர்த்த முடியும். இந்த புதிய கட்டுமானமானது ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வருவதற்கு எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம்.